Good morning students. Coordinate geometry exercise 5.4 question number 6. Find the equation of a line passing through 6, minus 2 and perpendicular to the line joining the points 6, 2 and 2, minus 3. Question கான meaning என்னன்னா find the equation of a line. ஒரு லைனோட equation கண்டுபிடிக்கணும். Passing through 6, minus 2 அந்த லைன் எதுலயே பாஸ் ஆகுது அப்படினா 6, minus 2 லயே பாஸ் ஆகுது and perpendicular to the line joining the points. சோ நம்ம கண்டுபிடிக்க போற லைன் இன்னொரு லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. எந்த லைனுக்கு அப்படினா 6, 2 and 2, minus 3 ஜாயின் பண்ண ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைனுக்கு என்னவா இருக்கும்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ டயகிராம்ல பார்க்கலாம். இப்போ 6, 2 and 2, minus 3 இது ரெண்டு ஜாயின் பண்ணா ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா? இந்த லைனுக்கு என்னவா இருக்கும்னா நம்ம கண்டுபிடிக்க போற லைன் பர்பெண்டிகுலரா இருக்கும். சோ this is required line. சோ இந்த லைன் வந்து எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்கன்னா 6, minus 2 அப்படினா இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா 6, 2 and 2, minus 3 இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணா ஒரு லைன் வருதா? இந்த லைனோட என்ன செய்ய போறோம்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். சோ அதுல இருந்து ரெக்கார்ட் லைனுக்கான ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்ய போறோம் கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் தெரியுது இல்லையா? அப்ப 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த லைனோட என்ன செய்யலாம்? இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன செய்யலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. சோ இப்ப minus எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So 6, 2 this is x1 and y1 and 2, minus this is x2 and y2 இதுதான். So now substitute that is y1 is 2 by y2 is also 2 minus 2 is equal to so x minus x1 is 6 by x2 sorry students y2 is minus 3 minus y1 is 2 okay நீங்க எழுதுறது தப்பா பாருங்க. சரி next x2 is 2 minus 6. சோ இப்போ நம்ம இத வந்து என்ன செய்யலாம் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். சோ சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன ஆகும்? y minus 2 by இங்க பாருங்க டினாமினேட்டர்ல both numbers என்ன வருதுன்னா நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு வெச்சுக்கோங்க. சோ இப்போ இத சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன ஆகும்னா we get -5. ஏன் அப்படினா -3 -2 அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சேம் சைனா இருக்கு இல்லையா? ஆட் பண்ணுவோம். we get -5 this is equal to x minus 6 by 2 minus 6. so 2 வந்து பாசிட்டிவ் and then 6 வந்து என்னது நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா? சோ அப்ப நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா we get -4. சோ இப்ப சிம்பிள் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க பாருங்க இங்கேயும் மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். சிம்பிள் பண்ணிடலாம். So we get 4 into y minus 2 equal to 5 into x minus 6. So இப்போ நம்ம இது எப்படி மல்டிப்ளை பண்ணனும் தெரியும். அல்ஜிப்ரால என்ன செஞ்சிருக்கோம் படிச்சிருக்கோம். So இப்போ இந்த 4 எடுத்து y ஓட மல்டிப்ளை பண்ணுவோம் and then minus 2 ல என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணுவோம். So இப்போ 4 into y get 4y minus 4 into minus 2 we get -8. அதான் இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் மைனஸ் போட்டுக்கலாம் is equal to so this same procedure நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்னா 5 into x we get 5x 5 into -6 we get -30. so இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணலாம். அரேஞ்ச் பண்ணலாமா? so வேரியபிள் எல்லாத்தையும் x வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா பாசிட்டிவா வெச்சுக்கோங்க. y நெகட்டிவ்ல இருந்தாலும் பரவாயில்லை. அப்ப என்ன செய்யலாம்னா எல்லாத்தையும் ஈக்குவேஷனுக்கு எந்த சைடு அரேஞ்ச் பண்ணலாம்? ரைட் சைடு அரேஞ்ச் பண்ணலாம். So அப்ப லெஃப்ட் சைடுல இருக்கிறதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போறோம். அப்ப லெஃப்ட் சைடுல என்ன இருக்கும்னா ரிமைனிங் 0 இருக்கும். So 5x 4y வந்து ரைட் சைடு போகும்போது என்ன வச்சிருக்கோம் நெகட்டிவா வரும் இல்லையா? So -4y
minus 30 and then minus 8 வந்து right side வரும்போது என்ன சேஞ்ச் ஆகும் plus 8 சேஞ்ச் ஆகும் okay இப்போ 5x minus 4y so இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண முடியாது சப்ட்ராக்ட் தான் பண்ணனும் minus 30 plus 8 so இது நெகட்டிவ் இது என்னது பாசிட்டிவ் இருக்குல so அப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சனா எவ்வளவு வரும்னா minus 22 is equal to 0 okay so 5x minus 4y minus 22 வருது எந்த லைனோட ஈக்குவேஷன்னா 6, 2 and 2, minus 3 இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ற லைனோட ஈக்குவேஷன் ஸோ ஆக்சுவலாக நமக்கு எதோட ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா 6, 2 and 6, minus 2 வழியா பாஸ் ஆகிற பாயிண்டோட சார் இந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க ஓகே இப்போ நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் தெரியும் என்ன கண்டிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைனோட ஈக்குவேஷன் ax plus by plus c is equal to 0 அப்படி இருக்குன்னா இந்த லைன் வந்து இந்த லைன் என்னவா இருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு வெச்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷன்லயே சில சேஞ்சஸ் பண்ணுவோம் என்ன அப்படின்னு வெச்சுக்கோங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் x க்கும் x ஓட கோஎஃபிஷியன்ட் y க்கும் and then இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இருக்குல்ல இந்த டேர்ம் வந்து என்ன சொன்னா நெகட்டிவா சேஞ்ச் பண்ணுவோம் எப்படி வரும்னா bx ay plus k is equal to 0 கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும் பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல என்ன மாறுதுன்னா y ஓட கோஎஃபிஷியன்ட் எடுக்கும்போது x க்கும் x ஓட கோஎஃபிஷியன்ட் எடுக்கும்போது y க்கும் போகுது அதுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கா அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும் நெகட்டிவா சேஞ்ச் பண்ணனும் பாசிட்டிவா இருக்குத நெகட்டிவா சேஞ்ச் பண்ணனும் and then என்ன சேஞ்ச் ஆகும்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் சேஞ்ச் ஆகும் இது ஜெனரலா உள்ள கண்டிஷன் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு லைன் வந்து இன்னொரு லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதுல எந்த ஒரு லைனோட ஈக்குவேஷன் தெரிஞ்சாலும் இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் நம்மளால என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் அந்த லைன் எந்த லைனோட ஈக்குவேஷன் தெரியுமோ அதுல இருந்து தெரியாத லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் எப்படி சொன்னோம் x ஓட கோஎஃபிஷியன்ட் y க்கும் y ஓட கோஎஃபிஷியன்ட் x க்கும் என்ன செய்யுங்க சேஞ்ச் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் தெரியாது அது என்ன போட்டுக்கோங்க k போட்டுக்கோங்க இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா கண்டுபிடிக்க போறோம் லைனோட என்ன செய்ய போறோம்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம் the equation of a line perpendicular to the line 5x minus 4y minus 2 is equal to 0 is எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா இந்த லைனுக்கு இன்னொரு லைன் என்னவா இருக்கு பர்பெண்டிகுலரா இருந்தா அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா இந்த லைனோட ஈக்குவேஷன்ல சில சேஞ்சஸ் பண்ணனும் இல்லையா சோ அப்ப என்ன வரும் x ஓட கோஎஃபிஷியன்ட் y க்கு போகும் y ஓட கோஎஃபிஷியன்ட் x க்கு எழுதி இருக்கும் and then நம்ம என்ன செஞ்சோம் y ங்கற டேர்ம்ல என்ன செஞ்சோம் நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாத்தணும் பாசிட்டிவா இருந்தா என்ன செஞ்சுக்கோங்க நெகட்டிவா மாத்திக்கோங்க and then கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகும் தெரியாது அதனால k போட்டுக்கோங்க ஓகே இப்போ இந்த 4x + 5y + k = 0 இல்லையா இந்த லைன் வந்து எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க 6, -2 பாயிண்ட் வழியா என்ன பாஸ் ஆகுது சோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் it is passes 6, -2 4x plus 5y plus k is equal to 0 இந்த xy ங்கிறது இந்த லைனோட ஜெனரலா எல்லா இந்த லைன் மேல இருக்கிற எல்லா பாயிண்டையும் என்ன செய்யணும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஓகே அப்ப இந்த 6 and -2 ங்கிறது சோ இது x கோஆர்டினேட் இது வந்து y கோஆர்டினேட் இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் சோ 4 * 6 plus 5 * -2 plus k is equal to 0 so 4 6 are 24 5 * -2 we get -10 plus k is equal to 0 so subtract பண்ணா என்ன வரும்னா 14 plus k is equal to 0 so k is equal to we get -14 so let's right side போனோம்னா என்ன சேஞ்ச் ஆகும் மைனஸ் மாறிடும் இல்லையா so therefore
the required equation is 4x plus 5y plus keyword value keyword value minus 14. So minus 14 is equal to 0. Beloved students, question இந்த கண்டிஷன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருந்தால் அப்போ தெரிஞ்ச ஈக்குவேஷன்லேருந்து தெரியாத ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கும் போது என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த கண்டிஷன் தெரிஞ்சதுன்னா என்ன செய்யலாம் உங்களுக்கு பிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 in exercise 5.4. A minus 3,0 and B minus 10,-2 and C 12,3 are the vertices of triangle. Find the equation of the altitude A and B. Okay, question का meaning पढ़ना. A का vertex, B का vertex and C are the vertices of triangle. ஒரு triangle ஓட 3 vertices கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? Find the equation of the altitude A and B. So altitude A வழியா பாஸ் ஆகுற ஆல்டிடியூட் ஈக்குவேஷனும் and B வழியா பாஸ் ஆகுற ஆல்டிடியூடோட ஈக்குவேஷனும் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் கொஸ்டினுக்கான மீனிங். இப்போ இந்த கொஸ்டின் எப்படின்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 6 இருக்கு இல்லையா, அதே சேம். பட் ஆனால் இது எதில் போட்டுருக்காங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஸோ A minus 3,0 and B 10,-2 C 12,B. So the 3 vertices கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் altitude A and B. So A altitude என்ன? altitudeங்கிறது altitude is a height. height தான் நம்ம என்ன சொல்லுவோம், altitude சொல்லுவோம். So இந்த ட்ரையாங்கிள்ல height altitude எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். So altitude is a perpendicular line. It is drawn from one vertex to opposite side. So ஒரு vertexல இருந்து opposite sideக்கு perpendicular வரையற அந்த லைனுக்கு பேர் தான் என்னன்னா altitude ஆர் என்னன்னு சொல்லலாம், height அப்படினு சொல்லலாம். இப்போ இங்க பாருங்க. So triangle எத்தனை vertices இருக்குன்னா 3 vertices இருக்கும் இல்லையா. So இப்போ Aங்கிற vertex இந்த vertexல இருந்து இந்த Aங்கிற vertexக்கு ஆப்போசிட் சைடு எது, BC. ஸோ அப்போ இந்த Aங்கிற vertexல இருந்து ஆப்போசிட் சைடு BCக்கு பர்பெண்டிகுலரா. ஸோ பர்பெண்டிகுலரா நமக்கு தெரியும் அந்த ரெண்டு லைனும் மீட் பண்ற இடத்துல எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பர்பெண்டிகுலர் சொல்லுவோம். ஸோ பர்பெண்டிகுலராக மீட் பண்ணுங்க. ஸோ இந்த லைனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ஆல்டிடியூட். ஸோ அப்போ இந்த BCயை ஒரு பிளேஸில் மீட் பண்ணுது இல்லையா, அங்கே வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம் D. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் B. ஸோ இப்போ Bங்கிற வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடு Bங்கிற வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட் சைடு வந்து AC. இப்போ ACக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இது வந்து B வழியாக பாஸ் ஆகிற ஆல்டிடியூட், இது வந்து A வழியாக பாஸ் ஆகிற ஆல்டிடியூட். அதுக்கப்புறம் Cங்கிற வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ண முடியும், அது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ADயோட ஈக்குவேஷன். ஸோ AD வந்து ஆல்டிடியூட் எது வழியாக பாஸ் ஆகிற, Aங்கிற வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகிற. அதுக்கப்புறம் Bங்கிற வெர்டெக்ஸ். ஸோ இந்த AC இந்த பிளேஸில் மீட் பண்ணுறது இங்கே ஒரு நேம் கொடுத்துக்கோங்க E. அதுக்கப்புறம் BEயோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது வந்து another one altitude. இது ரெண்டோட ஈக்குவேஷன் என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது கொஸ்டின் நம்பர் 6 மாதிரி தான் இல்லையா. எப்படி இங்க பாருங்க, AD வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது, BCக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு BCயோட என்ன செய்ய போகிறோம், ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டா AD வந்து இதுக்கு என்னவா இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது இல்லையா. அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த ADங்கிறது எது வழியாக பாஸ் ஆகுது, Aங்கிற வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம், அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, the equation of DC is, so
பிசியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 2 பாயிண்ட்ஸ் போகணும். ஏன்னா பிங்கிற வெர்டெக்ஸோட பாயிண்ட் தெரியும், சிங்கிற வெர்டெக்ஸோட பாயிண்ட் தெரியும் இல்லையா. அப்போ y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 equal to x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ பிங்கிறது x1 y1 and c takes us x2 and y2. So இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். y minus y1. So y1 is minus 2. So இப்போ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் பை y2 வந்து 3 மைனஸ் y1 is minus 2. ஸோ இப்போ இங்கே ஃபார்முலா இருக்கு மைனஸ், அப்போ நம்ம ஒரு மைனஸ் போடும்போது என்ன ஆகும், ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 2. தென் x minus x1 is 10 by x2 is 12 minus 10. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னா y plus 2 by 5 x minus 10 by 12 minus 10 சப்ராக்ட் பண்ணால் we get 2. இப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் we get 2 into y plus 2 equal to 5 into x minus 10. இப்போ மல்டிப்ளை பண்ணால் இது எப்படி மல்டிப்ளை பண்ண தெரியும். ஸோ 2 into y and then 2 into 2. So 2 into y we get 2y plus 2 2s are 4. So same procedure. So 5 into x we get 5x. Next 5 into minus 10 we get minus 50. So இப்போ வந்து சிம்பிளை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன வரும்னா 5x minus 2y minus 50 minus 4 is equal to 0. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத என்ன செஞ்சிட்டோம், ரைட் சைடு கொண்டு போயிட்டோம். ஸோ அதனால் இங்கே வந்து இது என்னவா சேஞ்ச் ஆகும்னா மைனஸாக மாறுது. இந்த ரெண்டு டேர்ம் பாசிட்டிவாக இருக்கு இல்லையா. ஸோ ரைட் சைடு கொண்டு போகும்போது என்னவா சேஞ்ச் ஆகும், நெகட்டிவாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ 5x minus 2y minus 54 is equal to 0. ஸோ இது வந்து எதோட ஈக்குவேஷன்னா பிசியோட ஈக்குவேஷன். நம்ம எதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஏங்கிற வெர்டெக்ஸ்ல வந்து பாஸ் ஆகிற ஆல்டிடியூட் ஏடியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நவ் find the equation of altitude A. என்ன இருக்குன்னா the equation the equation of line, the equation of the line the equation of the line perpendicular to the line 5x minus 2y minus 54 equal to 0 is 2x plus 5y plus k is equal to 0. Yeah. So in the 2x plus 5y plus k is equal to 0 என்றது இந்த ஆல்டிடியூட் ஏடியோட ஈக்குவேஷன். இந்த 5x minus 2y minus 54 என்றது பிசியோட ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ ஏடி வந்து பிசிக்கு என்னவா இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா. ஸோ பர்பெண்டிகுலரா இருந்தால் நம்ம ஈக்குவேஷனில் என்ன சேஞ்ச் பண்ணணும் நமக்கு தெரியும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கும் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும் தெரியாதுயா. ஓகே. அதுக்கப்புறம் ஒய்யில் வந்து பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணுவோம், நெகட்டிவாக இருந்தால் என்ன செஞ்சுவோம், பாசிட்டிவாக மாற்றிடுங்க. ஸோ அதுதான் இது. இப்போ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த லைன் எது வழியாக பாஸ் ஆகுது, ஏங்கிற வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ இட் இஸ் passes
minus 3, 0 லே நாங்கள் பாஸ் ஆகும். ஸோ 2x plus 5y plus k is equal to 0. இப்போ வந்து இந்த xy ஓட வேல்யூ நம்ம என்ன செய்யலாம்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் இந்த லைன் எதுவுமே பாஸ் ஆகுது, இந்த ஏங்கிற வெர்டெக்ஸ்லயே பாஸ் ஆகுது இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் அந்த லைன் மேலே இருந்தாலும் அதை என்ன செய்யணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? 2 into x ஓட வேல்யூ -3 plus 5 into 0 plus k is equal to 0. So for 2 into -3 we get -6 plus 5 into 0 we get 0 plus k is equal to 0. So -6 plus 0 we get -6 plus k is equal to 0. So k is equal to we get 6. So -6 right hand side pona enna vechunga change into plus 6. So நம்ம என்ன பண்ணோம், the equation of altitude AD is 2x plus 5y plus k ஓட வேல்யூ 6 is equal to 0. ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களுக்கு மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. கொஸ்டின் என்னன்னா, ஏங்கிற வெர்டெக்ஸ் ட்ரையாங்கிளோட 3 வெர்டெக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகிற ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் அண்டு பிங்கிற வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகிற ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆல்டிடியூட்னா நமக்கு தெரியும் பர்பெண்டிகுலர் லைன். அப்போ ஏங்கிற வெர்டெக்ஸில் இருந்து பிசிக்கு ஆப்போசிட் சைடு பிசிக்கு வர லைன் என்னவா இருக்குன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ பிசிக்கு பர்பெண்டிகுலர்னு சொன்னதுனால நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிசியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஏதோ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏடியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். எதுவாங்கன்னா பர்பெண்டிகுலர் அப்படின்னா, ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இதே சேம் ப்ரொசீஜர் நீங்கள் எதுக்கு ஃபாலோ பண்ணிக்கணும்னா, ஆல்டிடியூட் பிஇயோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏசி இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி ஏசிங்கிற லைனோட ஈக்குவேஷன் என்ன செய்யுங்க, கண்டுபிடிச்சிருங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டா இந்த ஏசிங்கிறது பிஇக்கு என்னவா இருக்கு, பர்பெண்டிகுலராக இருக்கு இல்லையா? ஸோ பர்பெண்டிகுலர் கண்டிஷனை யூஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் ஏசியோட ஈக்குவேஷனில் சில சேஞ்சஸ் பண்ணல, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வைக்கும், இதோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கும் அண்ட் தென் கான்ஸ்டன்ட்டை மாற்றணும். ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கே கண்டுபிடிக்கும் போது அந்த பாயிண்ட் இந்த பிஇ எது வழியாக பாஸ் ஆகுது, பிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. Find the equation of the straight line through intersection of the lines and perpendicular to the line 4x minus 7y plus 13 is equal to 0. Student, question ka meaning enna, find the equation of a straight line. ஒரு straight line ஓட equation கண்டுபிடிக்க போறோம் through intersection of the lines. அந்த லைன் வந்து எது வழியா பாஸ் ஆகுது, through போகுது இல்ல, இது intersection of the lines. 5x minus 6y equal to 2 and 3x plus 2y equal to 10. இந்த ரெண்டு லைனும் intersect பாயிண்ட் ஆஃப் intersection வழியா பாஸ் ஆகுது. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறது. and then perpendicular to the line, நம்ம கண்டுபிடிக்க போற லைன் வந்து 4x minus 7y plus 13 க்கு என்னவா இருக்குன்னா பர்பெண்டிகுலரா இருக்கு. சோ இப்போ இதுக்கான டயகிராம் எப்படி இருக்கும் அப்படினா, இப்போ சோ இந்த லைன் வந்து 5x minus 6y equal to 2 இந்த லைன் வெச்சுக்கோங்க. இது வந்து 3x plus 2y is equal to 10 இந்த லைன். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற லைன் வந்து இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட், இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அண்ட் தென் இன்னொரு லைன் என்னவா இருக்குன்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிக்க போகிற லைன் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற லைன். இந்த லைன் இன்னொரு லைன் என்னவா இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது அண்ட் பர்பெண்டிகுலர் டு த லைன் எந்த லைன் இருக்குன்னா 4x. ஸோ இப்போ இந்த லைன் இருந்தால் 4x minus 7y plus 13 is equal to 0.
ஸோ இந்த லைனுக்கு என்ன வருதுன்னா பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷன். ஸோ இதான் நமக்கான ரெக்கார்டு லைன். இந்த லைனோட என்ன கேட்குறாங்க, ஈக்குவேஷன் கேட்குறாங்க. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஏன்னா அந்த லைன் வழியாக நம்ம கண்டுபிடிக்க போகிற லைன் என்ன இருக்குது, பாஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் 5x 6y is equal to 2. So consider as this is equation 1 and 3x plus 2y is equal to 10. Consider this is equation 2. So இப்போ இதுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம அல்ஜிப்ராவில் ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எலிமினேஷன் மெத்தடில் என்னன்னா ஃபர்ஸ்ட் இதில் ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அப்போ எலிமினேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். ஸோ மேபி எக்ஸ் ஆர் ஒய், நீ எலிமினேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம் ஆர் ஒய் எலிமினேட் பண்ணலாம். எக்ஸ் எலிமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் ஒய் எலிமினேட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். சரி, எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா இந்த எந்த வேரியபிள் எலிமினேட் பண்ண போகிறீங்க, இப்போ எக்ஸை எலிமினேட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இல்லைன்னா என்ன பண்ணணும்னா சேமாக நம்ம என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம எந்த வேரியபிளை நான் எலிமினேட் பண்ண போகிறேன்னா ஒய்யை எலிமினேட் பண்ண போகிறேன். அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -6, செகண்ட் ஈக்குவேஷன் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2ன்னு இருக்கு. சரி, அப்போ வந்து சேமா இல்லை இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சேமா கன்வெர்ட் பண்ணணும். சேமா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 6, செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 12. அப்போ ரெண்டுலேயுமே நம்ம என்ன கொண்டு வரணும்னா 12ன்னு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்போ ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும், நம்ம இங்கே 12 கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே 6 இருக்கு இல்லையா, அப்போ ஏதாவது கொண்டு வரணும் 12 மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 12 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா இந்த ஹோல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுங்க. 5x 12 மல்டிப்ளை பண்ணால் we get 10x and then -6 12 மல்டிப்ளை பண்ணும்போது we get 12y is equal to 2 2s are 4. So consider as this is equation 3 and then second equation எதால மல்டிப்ளை பண்ணனும் நமக்கு தெரியும். ஸோ இங்கே 2 இருக்கு இல்லையா, அப்போ எதால மல்டிப்ளை பண்ணால் அங்கே 12 வரும். அப்போ 6 ஆல, ஸோ அப்போ 6 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். equation 2 multiply with 6. So 3x into 6 we get 18x. Next 2y into 6 we get 12y is equal to, so 10 into 6 we get 60. This is equation 4. Now we solve equation 3 and 4. நம்ம 1 2 அத என்ன செஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கோம், கன்வர்ட் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், இந்த ஈக்குவேஷன் 3 and 4ல ஒய்யோட நான் எதை எலிமினேட் பண்ண போறேன்னு சொன்னா ஒய்யை. ஸோ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுலையுமே பாருங்க எப்படி இருக்குன்னா 12 இங்கேயும் 12. ஓகே, அடுத்தது இப்போ இது ஆட் பண்ணலாமா சப்ராக்ட் பண்ணலாமா, அதுக்கு வந்து இதோட சைனை கம்பேர் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்கு நெகட்டிவ், இங்கே என்ன இருக்கு பாசிட்டிவ். அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணாவே என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ ஆட் ஈக்குவேஷன் 4 and 3 and 4. ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது இது -12 இது +12 ரெண்டு என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஸோ 10x இது 18x. ஸோ நம்ம ஆட் தான் பண்ணுவோம்ல, ஸோ அப்போ என்ன வரும்னா 28x is equal to, ஸோ 4 + 60 ஆட் பண்ணால் we get 64. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ x is equal to 64/28. ஸோ நமக்கு தெரிஞ்ச டேபிளில் நீங்கள் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4th டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. So 28 ல 4 இருக்கும், 7 4s are 28 and then 6 ல 1 4 இருக்கும், remaining 2 2 னா 24. அப்புறம் என்ன வரும்,
So 24 ல எத்தனை 4 இருக்கும் 6 4 சார் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ x is equal to 16/7 இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் now substitute x is equal to 16/7 in equation 1 or 2 ஸோ நீங்கள் 1 எடுத்துக்கலாம் or 2 எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 எடுத்துக்கிறேன் so what is equation 2 3x plus 2y is equal to 10 so this is equation 2 so இதல தான் x ஓட வேல்யூ என்ன செய்றோம் சப்ஸ்டிட் பண்றோம் so 3 into 16/7 plus 2y is equal to 10 so இப்போ சிம்பிளை பண்ணலாமா so அப்ப இத மல்டிப்ளை தான் பண்றோம் அப்ப 3 16 வரும்னா 48/7 plus 2y is equal to 10 so இப்போ LCM எடுக்கலாம் இங்க டினாமினேட்டர் 1 இங்க வந்து 7 so அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா LCM எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் so 1 into 48 plus 2 into 7 14y by 1 into 7 is equal to 10 ஓகேவா so இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம் 48 plus 14y is equal to இந்த 10 இங்க டினாமினேட்டர்ல இருக்கு so ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும் டிவைடர் இருக்கு இல்லையா ரைட் சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகும் so 10 into 7 48 plus 14y is equal to so multiply பண்ணா we get 70 so 14y is equal to 70 minus 48 so constant எல்லாம் ரைட் சைடு அரேஞ்ச் பண்றோம் so 48 constant இங்க வந்து 70 ங்கிறது constant இல்ல ரைட் சைடு அரேஞ்ச் பண்ணி சிம்பிளை பண்ணிக்கலாம் so 48 பாசிட்டிவ் இந்த ரைட் சைடு வரும்போது நெகட்டிவ் சேஞ்ச் ஆகும் so 14y is equal to so 70 minus 48 சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும் நமக்கு தெரியும் சப்ராக்ட் இங்க வந்து 10 ன்னு வரும் இல்லையா so இங்க என்ன வரும் 2 இங்க 2 so we get 22 so 14y is equal to 22 so y is equal to 22/14 so இப்போ நமக்கு சிம்பிளை பண்ணாங்க இந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் இல்லையா so கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 22 ல 1 is to 1 is to இங்க 7 2s are 14 so y is equal to 11/7 therefore the point of intersection is என்ன சொல்லிருக்காங்கன்னா சோ என்ன வருதுன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 16/7 then 11/7 ஓகே சரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம் இந்த பிளேஸ் இந்த பாயிண்ட் என்ன செஞ்சுட்டோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இதுதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 16/7 and then 11/7 அப்படியே கிடைச்சிருக்கு ஓகே இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போற லைன் வந்து இந்த பாயிண்ட் உள்ள என்ன சொல்லிருக்கு பாஸ் ஆகுது அதுக்கு அப்புறம் இந்த லைனுக்கு என்ன இருக்கு பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இல்லையா ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிக்க போற லைன் இந்த லைனுக்கு என்ன இருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கனால அப்ப இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போற லைனோட ஈக்குவேஷன் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் அப்ப இதுல சில சேஞ்சஸ் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த கண்டிஷன் எழுதலாம் the equation of your line perpendicular to the line in the line perpendicular intersection 4x minus 7y plus 13 is equal to 0 அப்படினா இதுக்கு perpendicular இருந்தா நம்மளோட ஈக்குவேஷன் எடுத்துனா x ஓட கோஎஃபிஷியன்ட் எதுக்கு போகும் x y plus constant change of equal to 0 போட்டுக்கோங்க x ஓட perpendicular இருந்தா என்ன கண்டிஷன் இந்த லைனுக்கு இன்னொரு லைன் perpendicular இருந்தா அப்ப அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் x ஓட கோஎஃபிஷியன்ட் எதுக்கு போகும் y க்கு அப்போ 4 and then y ஓட கோஎஃபிஷியன்ட் எதுக்கு வரும் x க்கு so 7 so இங்க நம்ம y ங்கற டேர்ம்ல நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ் மாத்திக்க சொன்னா பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் so here negative we convert positive so
அது கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுதான் நமக்கு ரெக்யூர்டு லைன். இந்த லைன் வந்து எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ அதாவது 16/7 அண்ட் 11/7. ஸோ அதை யூஸ் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இட் passes 16/7 and 11/7. 7x plus 4y plus k is equal to 0. So இது வந்து x coordinate and then y coordinate. So இந்த லைனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 16/7 plus y ஓட வேல்யூ 11/7 plus k is equal to 0. ஸோ 7 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இல்லை கேன்சல் பண்ணாதுங்க, ஆனால் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் 7ஆல் என்ன செய்கிற மாதிரி இருக்கும், எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 6 நிமிஷம் வரும். 42 ரிமைனிங் 4. 1 7 is 7. 7 plus 4 11. So 112. 7 into 16 and then 4 into 11 we get 44/7 plus k is equal to 0. So இப்போ என்ன சொல்லலாம், எல்சிஎம் எடுக்கலாமா? இங்கே டினாமினேட்டர் 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஓகே சரி வேணாம். இப்படி கூட இது ரெண்டையும் இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ டினாமினேட்டர் 112 plus 44/7 plus k is equal to 0. ஆட் பண்ணால் ஒரு ஒன்று இருக்குது, 1 2 ஆட் பண்ணால் 5. 156/7 plus k is equal to 0. So k is equal to இந்த 156/7 என்ன சொல்லலாம், ரைட் சைடு கொண்டு போயிட்டுனா என்ன வரும், மைனஸ் 156/7 plus என்ன 0. So k is equal to minus 156/7. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த கேவோட வேல்யூ என்ன செஞ்சுருக்கோம், வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை எது கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Therefore the given equation is 7x plus 4y plus k. k ங்கிறது இல்லையா? ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். minus 156/7 is equal to 0. இப்போ என்ன செய்யறீங்கன்னா, இந்த மாதிரி டினாமினேட்டர்ல ஸ்டாப் பண்ணாதீங்க. என்ன செய்யணும், சிம்பிளை பண்ணிடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஹோல் ஈக்குவேஷன் என்ன செய்யுதுன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன, 7 7s are 49x plus 4 7s are 28. ஸோ இங்கே 7ஆல் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஸோ we get minus 156. ஸோ 0 into 7 என்ன வரும், 0. ஸோ this is 28